காரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மித்ஸ்லாம் இருக்குங்க. மித்தெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா, உங்க காரோட இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா கருப்பாயிருச்சு அப்படின்னாலே இன்ஜின் ஆயில் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காரோட இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகுது அப்படின்னா கார்ல இருக்க இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே லூப்ரிகேஷன் பண்றதுனால அது பிளாக்காவே ஆகுது. காரோட இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கனாலே காரோட இன்ஜின் ஆயில் வீக் ஆயிருச்சு அப்படின்னு கிடையாது. காரோட இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்க டைமுக்கு சர்வீஸுக்கு மாத்தினாலே அது பர்ஃபெக்டாவே இருக்கும். ரெண்டாவது மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கார் வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ அது ரொம்பவே பெரிய மித்துங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையே கிடையாது. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸை விட அதோட பில்டு குவாலிட்டி, அதோட பாடி ஸ்ட்ரக்சர், அதோட சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்து தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா அல்ட்ராஸ் எடுத்துக்கங்க. ஒரு ஹேட்ச் பேக் தான், வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் 5 ஸ்டார் ரேட்டிங்கு. வண்டி பார்த்தீங்கன்னா சைஸை விட வண்டியோட ஸ்ட்ரக்சர், பாடி ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டிக்கு முக்கியம். அடுத்து மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்ஹில்ல இறங்கும் போது நியூட்ரல்ல போட்டு இறங்கினா ரொம்பவே ஃபியூல் சேவ் ஆகும்னு சொல்றது இது மித்து கிடையாது. ரொம்பவே டேஞ்சரஸான ஒன்று. எப்பவுமே டவுன்ஹில்ல இறங்குறீங்க அப்படின்னா செகண்ட் அல்லது தேர்ட் கியர் யூஸ் பண்ணி இறங்கி பழகுங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கியர்ல இறங்கும் போது தான் உங்களுக்கு இன்ஜின் பிரேக்குங்கிறது கிடைக்கும். நியூட்ரல்ல போனீங்க அப்படின்னா இன்ஜின் பிரேக் கிடைக்காது. சும்மா பிரேக் அமுத்தி போனீங்க அப்படின்னா பிரேக் ட்ரம் ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி மித்து எல்லாத்தையுமே நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மித்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கோங்க.